அனைத்து தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து பல நெல்மணிகளை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள். அதாவது கடந்த 17ஆம் தேதி திரைக்கு வந்து 30 நாட்களாக தாண்டி வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இருக்கும் காலமாடன் என்ற பைசன் இந்த திரைப்படம் இப்பொழுது 100 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தில் உள்ள அனைத்து ஆர்டிஸ்டையும் உண்மையிலே மாரி செல்வராஜ் ஒரு 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 அமர்க்களப்படுத்தி நல்லா நடிக்க வச்சுருக்கா அப்படி மாரி செல்வராஜ். அதாவது இந்த படத்தின் மூலமாக மாரி செல்வராஜ் ஒரு கொஞ்சம் களிமண்ணை எடுத்து அவர் கையில் கொடுத்தாலும் கூட பல உருவத்தை உண்டாக்கி நல்ல வடிவமைப்பார் அப்படின்ற ஒரு 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 வடிவமைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் மாரி செல்வராஜ். மற்றும் இந்த மாரி செல்வராஜ் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களுமே எழுதி உண்மையிலே ஒரு ஒரு மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது சமூக வலைதளம் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கு, மார்ச், அதாவது இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து விதமான ஒரு சமூக வலைதளங்களிலும் இதுவரைக்கும் இந்த படத்தினுடைய பாடல்கள் இன்னும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறது. இது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த படத்தில் வரும் துரு விக்ரம் அவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை தன்னுடைய மெர்சலான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்று தான் கூற வேண்டும். அப்புறம் இந்த படத்தில் வரும் நமது அனுபமா பரமேஸ்வரி, அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெமிஸ்ட்ரி நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் இசையமைப்பு நவாஸ் கே பிரசன்னா அவர்கள் தூள் கிளப்பியிருக்காப்படி, அனைத்துமே தூள் கிளப்பியிருக்காப்படி. அப்புறம் இந்த படத்தில் இப்படி இருக்கிற இந்த படத்தை இந்த ஒரு 4 காவாலி பயலுக்கு சேர்ந்துக்கிட்டு பாவம் இந்த மாரி செல்வராஜை அதாவது என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி இப்படியே படம் எடுக்கிறீங்க, ஏன் கமர்ஷியல் படத்துக்கு மாறக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா படம் எடுக்கிறவர் அவர் முடிவெடுக்கிற நாய்களா, நீங்கள் என்னடா போய் அவர்கிட்ட போய் கமர்ஷியல் படம் எடுங்க, அப்படி எடுங்க இப்படி எடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சல்லித்தனமான கேள்வியை போய் பாவம் அவர்கிட்ட போய் கேட்டு பாவம் அவர் மனசை வெறுப்பேற்றுற மாதிரி வேதனையடைய மாதிரி கேட்குறாங்க பார்த்துக்க. ஆனால் அவர் மாரி செல்வராஜ் உண்மையிலே நல்லா ஜென்டிலாக பதில் சொல்லிட்டா அப்படி. நான் எப்போவுமே இப்படித்தான், என்னை அப்படி படையெடு இப்படி படையெடுன்றலாம் யாரும் தூண்டக்கூடாது. அப்படி என்னை அப்படி கேட்டேங்கண்டாக்கா மூர்க்கமாக நான் மூர்க்கமாக இன்னும் இதை விட பல மடங்கு சாதி படம் இன்னும் மூர்க்கமாக தான் எடுப்பேன். என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டா அப்படி மாரி செல்வராஜ். இவங்கெல்லாம் இந்த பத்திரிக்கையாளர்ன்ற போர்வில் ஏன் இந்த மாதிரி இந்த நாதாரிய நாயை ஏன் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே மாரி செல்வராஜ் பல பேட்டியில் பார்த்தோம்னாக்க அவர் உண்மையிலே ஒரு இயல்பான அவருடைய மனசு, மற்றவங்ககிட்ட உரையாடுறது, ஒரு 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 தன்னலம் இல்லாமல், அதாவது ஒரு தலைக்கணம் இல்லாமல் உண்மையிலே இருக்கிற மனுஷனை இவங்க போய் அப்படியே வெறுப்பேற்றுறது. நாதாரி பயலுக, சல்லி நீங்களாம் என்னடா, நீங்களாம் செய்தியாளராடா, சாதி வெறியங்கடா, 1ஆம் நம்பர் சாதி வெறியங்கடா. ஜென்டிலான மனுஷன்டா அவர் மாரி செல்வராஜ். இன்றைக்கி இயக்குனர் சிகரம் மாதிரி இன்றைக்கி வளர்ந்துருக்கா அப்படி. வருங்காலங்கள்லாம் போய் அவரை போய் இந்த மாதிரி வெறுப்பேற்றி தொலையாதீங்க. நாசமாக போன நாய்களா, திருந்துங்கடா. திருந்தி உங்கள் மனநிலையெல்லாம் மாறி இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு பூரா தவம் இருக்கிறாங்க.
இந்த நாதாரி சல்லி பயலுக போய் சல்லித்தனமான கேள்வியை கேட்டு பாவம் அவர் வந்து வெறுப்பேற்றுறது. அவர் என்றைக்குமே ஜென்டில்மேனு, ஒரு தலைக்கணம் இல்லாத ஒரு ஜென்டில்மேன். ஏன்னா மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.